நான் வீடியோ போடுறேன், நீங்க யாருமே லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ரசம் செய்ய போறோம். யாருமே ஒரு ரசம் செய்யாம ஒரு சூப்பரான ரசம் செய்ய போறோம். வாங்க எப்படின்னு செய்யணும். இதுக்காக நம்ம வந்து 4-5 தக்காளி எடுக்க போறோம் guys. வாங்க எல்லா தக்காளியும் நம்ம வந்து நல்லா பெரிய ஜூஸ் மாதிரி ஆக்கணும். ரெண்டு கையில தான் இருந்தாலும் நல்லா பெரிய நல்லா இதுதான் மல்லி இலை. இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக பிச்சு தக்காளியில் போட போகிறோங்க. ஓகே கேஸ், நம்ம போட்டாச்சு கேஸ். நம்ம வந்து மிளகாவும் சீரகமும் வறுக்க போகிறோம் கேஸ். வாங்க கேஸ். அப்புறம் வந்து வறுத்தெடுக்கலாம். கேஸ் இந்த பொடியை வந்து நல்லா பிடிக்க போறோங்க. அடுத்து வந்து இந்த நம்ம செஞ்ச தக்காளி மல்லிகை இலையெல்லாம் வந்து போட போறோம் கேஸ். கேஸ் அப்புறம் வந்து அரைச்ச மிளகாவும் சீரகமும் நம்ம வந்து ஒரு மக்கள் போட்டு போறோம். மல்லிகை தழெல்லாம் வந்து 2 ஸ்பூன் தான் போடுவாங்க. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஒரு மஞ்சத்தூள் எடுத்து தக்காளி மேல போட போடுங்க. கேஸ் நம்ம போட்டாச்சு கேஸ். அப்புறம் வந்து ஒரு இஞ்சியோ ஒரு கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ண போடுங்க. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டோ அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பங்குல போட போறோம். இப்போ நம்ம வந்து காய பொடி போட போறோம். அப்புறம் நம்ம வந்து தக்காளில இந்த பழைய போடுங்க. அப்புறம் வந்து பழைய போறோம். இது நல்ல வாசமா இருக்குங்க. இப்ப வந்து ட்ரெடிஷனல் இதுல போட போறோம். அப்புறம் வந்து ஒரு பாத்திரம் வச்சு ரசம் செய்ய போறோம். இப்ப வந்து முதல்ல ஒரு எண்ணெயும் கடுகு போடணும் கேஸ். இப்ப நம்ம வந்து எண்ணெய் ஊத்தாச்சு. இப்ப நம்ம வந்து கடுகும் இந்த மிளகாவும் போட போறோம். இப்ப நம்ம வந்து கடுகு போட போறோம் கேஸ். நம்ம போட்டாச்சு கேஸ். அடுத்து நம்ம வந்து மிளகா போட போறோங்க. நம்ம போட்டாச்சு கேஸ். அப்புறம் வந்து அரைச்ச இஞ்சியும் பூண்டை அரைக்க போறோங்க. கேஸ் நம்ம போட்டாச்சு கேஸ். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பிரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா கிண்ட போறோங்க. கேஸ் வந்து நம்ம வந்து பூண்டும் இஞ்சும் வந்து பிரவுன் கலர் ஆச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்ச ஒரு தக்காளி போட போறோங்க. நல்லா கிண்டி நல்லா வேகிட்டு காய்ஸ். இப்போ பாருங்க காய்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து புளி கரைச்சி இதில் ஊற்றி போகிறோம் காய்ஸ். நம்ம வந்து புளியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம நல்லா கிண்ட போகிறோம் காய்ஸ். இப்போ நம்ம வந்து தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம் காய்ஸ். ஓகே இப்போ பாருங்க ரசம் எப்படி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டு எடுக்க போறோம் guys. இப்போ நம்ம வந்து உப்பு 2 ஸ்பூன் போட போறோம் guys.
கைஸ் இப்போ நம்ம போட்டு வச்சு இப்போ நம்ம மல்லித்தாள் போட போகிறோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மல்லித்தாள் போட போகிறோம். அப்புறம் நம்ம வந்து இது நல்லா கொதிக்கணும் கைஸ். கிண்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரசத்தை இதாகணும் கைஸ். இப்போ நம்ம வந்து இந்த மலையில வந்து இந்த ரசத்தை குடிச்சா இந்த நல்லா இந்த சீக்கெல்லாம் போகும் கைஸ். இந்த ரசத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். கைஸ் வந்து ரசம் வந்து சைட்ல கொதிச்ச பிறகு நம்ம ஆஃப் பண்ண போறோம் கைஸ். அப்புறம் வந்து ஒரு காலியை எடுத்து ரசத்தை ஊற்ற போறோங்க. அப்படி கைஸ் இப்போ நம்ம வந்து குடிச்சு பார்க்க போறோம். கைஸ் இப்போ நம்ம வந்து ரசத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோங்க. நல்லா இருக்கு கைஸ். இந்த மலைக்கு கொடுத்தா காய்ச்சலாம் சரியாயிடும் கைஸ்.